அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மிட்டாய் ரெசிபி, அதுவும் 1/2 kg அளவுக்கான முட்டை மிட்டாய் ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அப்புறம் ஓடிஜி ஓவன்லாம் இல்லாமல் ஸ்டவ் டாப்லேயே நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அளந்து எடுத்துக்கலாம். சீனி வந்து ஒரு 180 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். அடுத்ததாக வீட்லேயே செஞ்ச பசு நெய் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கிடுறேன். இப்போ கரெக்டாக 50 கிராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் ஒரு 15 கிராம் கிட்ட எடுத்துக்கிடுறேன். இப்போ முட்டை மிட்டாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தை வந்து அடுப்பு மேலே வைக்கல, சும்மா கவுண்டர் டாப்பில் வச்சு தான் எல்லா பொருட்களையும் சேர்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டையோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு கலந்து விட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த சீனி இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நெய் சேர்த்துக்கிடுறேன். இந்த நெய்யை வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குங்கிறத கடைசியில் காட்டுறேன். பாதாம் 15 கிராம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை மிக்சியில் வச்சு நல்லா திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நல்லா திரிச்சிட்டா போதும். நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். இப்போ இதோடு சேர்த்துட்டு இதையும் 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக இது கூட ஸ்வீட் இல்லாத கோவா வந்து 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். நான் அமுல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கூலாக இருந்துச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக ஆயிரும். இதை போட்டுட்டு நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கான பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே நெய்யை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டியாக இருந்துச்சுல்ல, இது நல்லா கட்டியால் எல்லாமே உடஞ்சி நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த முட்டை மிட்டாய் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிண்ட ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது போதும். நெக்ஸ்ட்டு இதை நெய் தடவி வச்சுருக்கோம்னா அந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிடலாம். பேட்டர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்து ஊற்றணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ கடைசியாக 1 டைம் வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த நெய்யை வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இது எதுக்காகனா இது மேலே வந்து கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும் அப்படிங்கிறனால. நம்ம பேட்டரை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அடுப்பில் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரை உள்ளே தூக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரை எனக்கு ஆச்சு வெந்து வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்குன்னு. இப்போ ஒரு நைஃபை வச்சு உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாகவே பேக்காகி வந்திருக்கு. மேலேயுமே நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இது நல்லா சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போட்டு இந்த மாதிரி எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முட்டை மிட்டாய் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். குங்குமப்பூலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இது பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.